தொடர்ந்து 21வது நாளா உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்த சோனம் வாங்சுக்க வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்தி அங்கிருந்து தூக்கிட்டு போய் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஜேபி கட்சியினுடைய நிறுவனரா இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே மேலேயும் காவல்துறை கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கு. அங்கிருந்த போராட்டக்காரர்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை காவல்துறை பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 21வது நாளா 60 வயதான ஒரு முதியவர் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த 21 நாட்கள்ல ஒரு முறை கூட இந்த அரசாங்கம் வாயை திறந்து அந்த போராட்டத்தை பத்தியோ எதை பத்தியுமே பேசவே கிடையாது. ஏன் தில்லி உயர்நீதிமன்றத்துல விசாரணை நடந்ததுக்கு பிறகு கூட அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒவ்வொரு குடிமகனினுடைய உயிரும் விலை மதிப்பற்றது, அதை அரசாங்கம் பாதுகாக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு கூட இந்த அரசாங்கம் கள்ள மௌனம் தான் காத்துச்சு. வருகின்ற 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல போறோம் அப்படின்னு சிஜேபி கட்சி அறிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு அவசரமா அவரை கைது பண்ணக்கூடிய வேலையை இந்த பாஜக அரசு பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் எதுவுமே பேசாம கள்ள மௌனமா இருந்துட்டு இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அப்பட்டமான ஒரு பயத்தை இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கு. இதே வேலையை தான் லடாக்ல சோனம் வாங்சுக் உண்ணாநிலை போராட்டம் இருந்தப்பவும் இந்த அரசாங்கம் கையாண்டுச்சு. அவங்களே கலவரத்தை தூண்டிவிட்டு சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தது தான் கலவரத்துக்கே காரணம் சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுச்சு. இப்ப அதே வேலையை திரும்ப செய்யறதுக்காக இந்த ஒன்றிய அரசாங்கம் திரும்பவும் இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு கல்வித்துறையில இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. எல்லாம் காரணமான ஒரு ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும்னு நியாயமான கோரிக்கையை வச்சுதான் சோனம் வாங்சுக் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாரு. ஒருவேளை இந்த அரசாங்கம் நியாயமான அரசாங்கமா இருந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கான அரசாங்கமா இருந்துச்சு அப்படின்னா, சோனம் வாங்சுக் எப்ப உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பிச்சாரோ அப்பவே அவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும். சிஜேபி கட்சி என்னைக்கு போராட்டத்தை ஆரம்பிச்சுச்சோ போராட்டம் ஆரம்பிச்ச அன்னைக்கே இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும். ஆனா அதையெல்லாம் பண்ணாம இப்ப அவங்க கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை தில்லி உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்காக தான் நாங்க இந்த கைது நடவடிக்கை எடுத்து அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம், அவர் உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தில்லி உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குச்சு அப்படின்னா, ஒரு குடிமகனுடைய உயிரை காப்பாற்றணும், தினம்தோறும் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி மருத்துவர்களை வச்சு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, பரிசோதிங்கன்னு தான் சொன்னிச்சே தவிர இப்படி அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லல, கைது செய்யணும்னு சொல்லல, அவரை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகணும்னு நீதிமன்றம் எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கல. சரி, இப்ப இவருடைய உயிர் போயிடக்கூடாதுன்னு நாங்க தூக்கிட்டு போனோம்னு சொல்றாங்க. மருத்துவமனையில அவர் அனுமதிச்சிருக்காங்க. அவருடைய மனைவி கீதாஞ்சலி மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அவங்க தன்னோட செல்போனை உள்ள எடுத்துட்டு போறதுக்கு கூட மருத்துவ நிர்வாகம் இது வரைக்கும் அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம சோனம் வாங்சுக்கினுடைய மருத்துவ அறிக்கையை குடும்பத்தார்கிட்ட பகிர்றதுக்கு அந்த மருத்துவ நிர்வாகம் மறுத்திருக்கு. ஒரு தனிப்பட்ட மருத்துவரையோ இல்ல வழக்கறிஞரையோ அவர் சந்திக்கிறதுக்கு மறுத்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த மருத்துவ நிர்வாகத்துக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன் அப்படின்னா நோயாளியை பார்க்கக்கூடிய ஒருத்தர் செல்போனை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு மருத்துவ நிர்வாகத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் சிகிச்சையில இருக்கும்போது அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுது, என்ன மருந்து கொடுக்கப்படுது, அவருடைய மருத்துவ அறிக்கைகள் எல்லாத்தையுமே நிச்சயமா அந்த மருத்துவ நிர்வாகம் அந்த அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட காமிச்சே ஆகணும். ஆனா அது எல்லாத்தையுமே மறுக்குது அப்படின்னா அந்த மருத்துவ நிர்வாகத்தை யாரு ஆட்டி படைக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. நிச்சயமா இந்த பாஜக அரசு தான் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு பின்னால இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய மனைவியும் இன்னைக்கு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா அதே போராட்ட களத்துல சிஜேபியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே தானும் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் இருக்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு. அப்படி அறிவிச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தில இருந்து ஒரு பெண் அவர் மீது மைய வீசுறாங்க. இதே மாதிரி தான் ராஜஸ்தான்லயும் இதே போராட்டத்தை நடத்தும் போது அபிஜித் தீப்கேவை ஒருத்தர் கடுமையா தாக்குனாரு. அவரை சிறையில் அடைச்சாங்க. ஆனா இந்த சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவங்க அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு சிறையில இருந்து கூட்டிட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டாங்க. இப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்காக போராடுறவங்கள திசை திருப்புற வேலைய, அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்குற வேலைய, அவங்கள முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலைய தொடர்ந்து இந்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிஜேபி கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 43 நாட்களா கல்வித்துறையில நடக்கக்கூடிய அந்த முறைகேடுக்கு எதிராக கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இத்தனை நாட்களா ஒரு அமைதியான முறையில நடத்தப்படக்கூடிய போராட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் செவிசாய்க்காம இருந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒடுக்குமுறையும் கட்டவிழ்த்து விட்டுருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி அடக்குமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதற்கான சரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும்.